ஹாய் மை டியர் தமிழ் கேபாப் ஸ்டான்ஸ், நான் உங்கள் மேகு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அஃப்கோர்ஸ் ஜின் அப்புறம் ஹோபி ரன்ஜினோட அந்த ஜாம்பி கிட்ட மாட்டி சீரஞ்சு நம்மளை வயிறு வலிக்க சிரிக்க வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் சீரியஸாக பார்க்க வச்ச எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு எபிசோடில் பலவித எமோஷன்ஸ் சிரிக்க வச்சு, சிந்திக்க வச்சு, சீரியஸ் ஆக்கி, மறுபடியும் சிரிக்க வச்சு, அட பாவி துரோகி அப்படின்லாம் நினைக்க வச்சு, இந்த மாதிரி பலவித எமோஷன்ஸ்லாம் வந்துட்டு இதில் கலந்து கொட்டியிருப்பாங்க. என்ன இருக்கும் லாஸ்ட் எபிசோட்லன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள 2 பேரையும், நம்ம ஜின்னையும் ஹோபியவும் கைவிடப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் ரன்ஜினோட டேரக்டரும் க்ரூ மெம்பர்ஸும் கைவிட்டு போயிருப்பாங்க இல்லையா? அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வர இந்த மயான அமைதியை பார்த்து ஜின் வந்துட்டு இது ஒரு ஹாரர் கண்டென்ட்னு நினச்சிருப்பாரு. அதுக்கேற்ற மூடில் போகலாம் அப்படின்னு சொல்லி டேரக்டர் வந்துட்டு கூப்பிடுவாரா, ஜின் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பயந்து நடுங்குவார். ஓ மை காட், பயந்தே போயிட்டேன்ப்பா அப்படின்லாம் வந்துட்டு சீனா போட்டிருப்பாரு. அடச்சி கேவலமாடிக்காது. நம்ம ஜெயோப் அதை பார்த்துட்டு, என்ன வெளியே வந்ததும் ட்ராமாவா பார்த்தியா, இப்படி ட்ராமா போடுற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் பார்க்குறப்போ பரவாயில்லையே ஜெயோப் ரொம்ப தேறிட்டாப்படி, எதுக்கும் பயப்பட மாட்டார் போல், மிலிட்ரியில் அப்படி ஒரு ட்ரைனிங்கோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா ஹால் டிக்கெட் வாங்கிட்டு ஹால்குள்ளே போன புள்ள மாதிரி, எக்ஸாம் எழுத போன புள்ள மாதிரி எதையோ பார்த்து பயப்பட, என்னடான்னு கேட்டா, அங்கே பாரு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி கையை காட்ட ரிசப்ஷன் ஏரியா கிட்ட பார்க்குறாங்க. யோ என்னையா அது அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்க, அதெல்லாம் தெரியாது, உள்ளே போய் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஓடிடு. அப்படி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது, அது வந்து வீடு துடைக்கிற மாப்பு போல். எவனோ ஹாஸ்பிட்டலில் மாப்பை போட்டுட்டு அங்கே கவுத்து வச்சுட்டு போயிருக்கா. அதை பார்த்து 2 பயப்படுதுங்க. ஓபிக்கண்ணா இப்போ தானே ஓடிய நினச்சி நான் பெருமைப்பட்டேன், மிலிட்ரிக்கு போய் புள்ள மெச்சூராக இருக்கணும், இப்படி பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஜெயோப்பு, மாப்பா நம்மளை பயமுறுத்த தான் வச்சுருப்பாங்க போல், நல்ல வேலை நம்ம பயப்படல, ஆமாம்மா மூஞ்சில் இருக்க வேர்வையத்தோட அப்படின்னு சொல்ல தொடச்சி போட்டு போக, எங்கேருந்து உள்ளே போக இதுங்க 2 வாசல்லே நின்றுட்டு எமர்ஜென்சி ரூம் அந்த பக்கம் தாண்டா இருக்குது அப்படின்னு வரைக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி ரூமுக்கு தான் போகணும், அங்கே தான் வந்து க்ளூ இருக்குமா, அதை கண்டுபிடிக்கணுமா. ஓகே, ஸோ இவங்க வந்து வாசக்காலே நின்றுட்டு யார் உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம், காய்பாய் போடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ராக் பேப்பர் சிசரு. கடைசியில் பார்த்தா தம்பி உடையான் படை கஞ்சான், நீ போடா தம்பி அப்படின்னு சொல்லி ஜெயோப்பை தள்ளி விட, இந்த கதையெல்லாம் இங்கே வேணாம், போகிறதுனா ஒன்றா போவோம், இந்த நிமிஷத்துலேருந்து ஷோ முடிகிற வரைக்கும் நீ எனக்கு அண்ணனும் இல்லை, நான் உனக்கு தம்பியும் இல்லை, அப்போ மாமா மச்சானா இல்லை, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நட்பு தான் எப்பயுமே வந்துட்டு கைவிடாமல் காக்கிற உறவான், அதனால் நம்ம இனிமேல் வந்து ஃப்ரெண்ட்ஸு, ஓகேயா அப்படின்னு சொல்லி பட்டி சிஸ்டம் அப்படிங்கிற முறையில் 2 பேரும் ஒன்றா போவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. நேராக எமர்ஜென்சி ரூம் கிட்டே போக அந்த நேரம் பார்த்து ஏதோ அங்கிட்டு தட்டால் புடால்னு சாயவும் பயந்துக்கிட்டு 2 அடிச்சுக்கிட்டு ஓடுதுகள்ல. இந்த பக்கம் நம்ம ஜெயோப்பு, ஐயோ ஏதோ பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு பேண்ட்டை தூக்கிட்டு ஓட, கீழே எடிட்டர் குசுமுக்கார, நாங்கள் எதுவும் இன்ஸ்டால் பண்ணலன்னு போட்டு வச்சுருக்கான். அப்புறம் ஒரு வழியாக ஜின்னு, எப்படி இருந்தாலும் கேமை வந்து நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், அதனால் வாடா அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போக, ஒரு வழியாக எமர்ஜென்சி ரூம்குள்ளே போகவும், அங்கே இந்த டேப்லாம் இருக்குல்ல, ரெஸ்ட்ரிக்ஷன் டேப்பு, இந்த க்ரைம் சீன்லலாம் வந்து கவரப் பண்ணி வச்சுருப்பாங்களே, இதுக்குள்ளே வந்து நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்பெல்லாம் பார்த்து கூட நம்ம ஜெயோப்பு பயப்படுறா. அப்படி அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிச்சி, ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எமர்ஜென்சி ரூம்குள்ளே போனதும் நம்ம ஜின்னு வந்துட்டு அங்கே மாத்திரை டப்பாலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாரு, ஏன்னா அது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஜெயோப்பு கண்ணுக்கோ வேற ஒன்று படுது. யோ ஜின்னண்ணா பத்தியா, ப்ரைஸ் மணி இருக்குது, 100 மில்லியன் வானாம், அப்போ தாராளமாக விளையாடலாமே அப்படின்னு சொல்லி இது பண்ண களத்தில் இறங்க. அதானே நாங்கள்லாம் ரைஸ் குக்கர் கொடுக்குறாங்கன்னு சொன்னாலே உசுரை கொடுத்து கேம் விளையாடுவோம், எங்ககிட்ட ப்ரைஸ் அமௌண்ட்லாம் கொடுத்தா சும்மா விடுவோமா? ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ தான் ரீசெண்டாக இந்த ஃப்ளைட் கிராஷ்லாம் ஆச்சுல்ல சவுத் கொரியாவில், அப்போது ஜெயோப்பு பல 1000 மில்லியன்கள் ஏதோ தானம் பண்ணாருலாம் நான் வந்து கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட மனுஷன் இந்த மில்லியன் வானு, சோப்பு டப்பா, ரைஸ் குக்கரு, இதுக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு நம்ம இறங்குறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ தான் என்னத்த சொல்ல. சரி, இந்த பக்கம் ஜினை வந்துட்டு கூப்பிட்ற, அப்படியே யோ ஜினண்ணா அங்கே என்ன வேடிக்கை பார்க்குறா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, இல்லைடா மாத்திரம் நல்லா இருக்குது அப்படின்றதும், நல்லா இருக்கா, சாப்பிட்டு சாஞ்சிடாதியா, உன்னை வச்சு நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லவும், ஜின்னும் நம்ம பங்குக்கு எதையாச்சும் உருட்டுவோம்னு அங்கே இருக்க பேஷண்ட் கேஷி
எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹோபியை கூப்பிட்டு, இந்தாடா ஹோபி, இது வந்துட்டு பேஷண்ட் நம்பர் 1, இதை பேஷண்ட் நம்பர் 2ன்னு மறக்காமல் வச்சுக்கோ. இவங்க சாப்பிட்ட மாத்திரை, இவங்களுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் இதில் எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், இது ஏன் மறக்காமல் வச்சுக்கணும், அதான் 1 2 3 4 மேலே போட்டிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லவும், ஓ போட்டிருக்காங்களா, அதை பார்க்கடா ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நம்ம என்னத்தை தான் தேடணும் அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்க, இந்த இடத்துல என் ஆள் ஆரம் இருந்திருக்கணும், டப்பு டிப்புன்னு முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. எனக்கு எப்படி தோணுச்சோ அது போல தான் டேரக்டருக்கும் ஃபீல் ஆயிருக்கும் போல. தம்பிங்களா என்ன ராசா தேடுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, நீங்கள் க்ளூ கண்டுபிடிச்சி முடிக்கிறக்குள்ள மிலிட்ரிக்கு போனவங்கலாம் திரும்பி வந்துடுவாங்க போல இருக்கப்பா அப்படின்னு சொல்லவும், ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படிங்கிற மொமெண்ட்டாக. அப்புறம் ஒரு வழியாக உங்களுக்கு பின்னாடி ஒரு சேஃப் இருக்குது, அது பூட்டு பூட்டியிருக்கு, அதுக்குள்ளே தான் க்ளூ இருக்குது, அந்த க்ளூவை தான் நீங்கள் இப்போ தேட போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, அடே ஹோபி அண்ணன் சொல்கிறத சட்டுன்னு செய்ய அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹோபி பார்த்துட்டு, பாரா பாஸ்வேர்ட்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, சகட்டு மேனிக்கு போடுறா ஒரு 4 நம்பரை 0000ன்னு போடுறா அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்லவும், ஜெயப்பும் போடுறா அப்படி, இது ஒர்க் ஆகலையே ஓப்பன் ஆகலையே அப்படின்னு சொல்லவும், அப்போ ஒரு 1 2 3 4 போடு அப்படின்னதும் மறுபடியும் அதையும் போட்டு பார்த்தா அதையும் வந்து ஓப்பன் ஆகலை. நம்ம டேரக்டருக்குன்னா இல்லை அடா பாவீங்களா, கஷ்டப்பட்டு மூளையை கசக்கி செஞ்சு உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்தா சகட்டு மேனிக்கு 0000ன்னு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தம்பிங்களா அப்படிலாம் வந்து போட்டால் ஓப்பன் ஆகாதுப்பா, அப்புறம் என்னதாயா பண்ணணும், அது உங்கள் கையில் ஒரு கேஸ் ஷீட் இருக்குல்ல, அதில் தான்ப்பா க்ளூ இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு பாரு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாத்திரை தான் கொடுத்துருக்காங்க. ஆமாடா அவனுக்கு சளி இருந்தால் சளி மாத்திரை, இருமல் இருந்தால் இருமல் மாத்திரை கொடுத்துருக்காங்க, சரி ஓகே இந்த மாத்திரைங்க வந்து போட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு, நான் தான் வந்தப்பே மாத்திரை போட்டியில் கை வச்சு நோண்டிட்டு இருந்தேனே, நல்ல வேறடா எங்கள் அம்மா வரும்போது பேராசிட்டமல் வாங்கிட்டு வர சொல்லிச்சு, சரி இருக்குதுன்னு எடுத்து ஜோபியில் போட்டுக்காம விட்டுட்டேன், கேம் முடிச்சது போட்டுக்கலாம்னு நினச்சேன், இப்போ யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டு, சரி பேஷண்ட் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி, அதாவது 1 2 3 4 மொத்தம் 4 பேஷண்ட், அந்த 4 பேஷண்ட்டுக்கும் எழுதி கொடுத்த மாத்திரை, அந்த மாத்திரை எத்தனை மாத்திரை இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி 1 2 3 4ன்னு அந்த சேஃபோடைய லாக்கரில் நம்ம வந்துட்டு போடணும். இதுதான் வந்துட்டு க்ளூ. ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. தலைவலி மாத்திரையில் ஒரு 6, மூக்கு சளி மாத்திரையில் ஒரு 3 அப்படின்னு சொல்லி எடுக்க, அடே ஹோபி 2 செட்டு மாத்திரை தாண்டா இருக்குது, மீதி 2 செட்டு இல்லையடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்ல வேற எங்கேயாவது மாத்திரைடாப்பா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி ஹோபி இது பண்ணவும், அந்த பக்கம் நமக்கு போட்டு கட்டுறாங்க. ஹோபிக்கு நேர் எதிர கண்ணு முன்னாடி தான் இருக்குது. ஆனால் ஹோபி என்ன மைண்ட் செட்டில் இருக்காரோ தெரியல, சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு வீடு போய் சேர்ந்து நல்லபடியாக சாப்பிட்டு கறிச்சோரை அடிச்சுட்டு தூங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரோ என்னவோ. எதிர இருக்க மெடிசன் டப்பாவை வந்து பார்க்காம அவர் பாட்டுக்கு பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம க்ரூ மெம்பர்ஸ் வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டானுங்க, எப்பா ஹோபி உனக்கு எதிர ஒரு டப்பா இருக்கு, அதை பார்க்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி இது பண்ணவும், 2 பார்க்கணுமே, கெக்க இழிக்குதுங்க, சே ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கடா, இருந்தாலும் உன் க்ரூ மெம்பர்ஸ் நம்மளை போல முட்டாளுங்க இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, இருக்காங்க அவங்களாம் மிலிட்ரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்து ஒரு வழியாக பாஸ்வேர்டை போட்டு சேஃபாக ஓப்பன் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஏதோ வசந்தன்கோ திறப்பு விழாவுக்கு வந்த மாதிரி ஓப்பன் பண்ணா, ஒன்றா சேர்ந்து பீரோ ஓப்பன் பண்ணால் உள்ளே நம்ம டாக்டர் இருக்கா. அப்படி யோ நீ என்னையா பேஷண்ட் கிட்ட இருந்து எடுத்த பிளட்டை மேலே ஊற்றிட்டு தூயிற, பீரோக்குள்ளே உட்காந்துட்டு யார் கூடயா ஒளிஞ்சாங்கன்னு விளையாண்டுட்டு இருக்க, ஒருவேளை பேஷண்ட் கூட விளையாடாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்க, வெளியே வந்த டாக்டர் செய்கையே சரியில்லை, ஊன்னு கத்திக்கிட்டு இருக்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் என்ன சாதாரணமாக ஹலோ ஹோபி நைஸ் டு மீட் யூ, மிலிட்ரிலேருந்து எப்போ வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு வந்தார், அது வந்தது ஓட்டு சொல்லி கத்திட்டு வர, அடா பாவி டாக்டர் இல்லையா நீ, பேஷண்டா, ஜாம்பி வியாதி வந்துருச்சா அப்படின்ட்டு நம்ம பார்க்க, ஆமாம் எங்கே இங்கேருந்து மிலிட்ரிக்கு போயிட்டு வந்த மாவீரன்களை காணோன்னு சொல்லி பார்த்தா அதுங்க ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியவே ஓடி போயிட்டாங்க. பின்ன சும்மா இருந்த ரூமுக்குள்ளே டாக்டர் வந்துட்டு ஜாம்பி ஆகி அவனை அடைச்சி வச்சு அவனை வந்து ரூமை பீரோ ஓப்பன் பண்ணது அவன் கடிக்க வந்தாங்கன்னா நம்ம பிள்ளைங்க சும்மாவாக இருக்கும், தெரிச்சு நேரம் வீட்டுக்கு போகாமல் இப்போ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிருக்காங்கன்னா அதுவே பெரிய விஷயம். போகிற வழியில் வேற வரும்போது ஒரு பக்கி இல்லை, அக்கும்போது 5 பேர் இருந்தாங்க, திரும்பி பார்த்தா 50 பேர் இருக்காங்கன்ற மாதிரி, வர்றப்போ ஒருத்தர் இல்லை, போகிறப்போ பார்த்தா பூரா கடிக்க வர நம்ம பசங்க தப்பிச்சு வெளியவே ஓடி போயிட்டாங்க.
அப்போதான் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஜின் வந்து முதல் சொல்லியிருப்பாரு இல்லையா, இது ஒரு ஹாரர் கேமாக இருக்குமோ, பேஷண்ட் டாக்டர்லாம் செத்து போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி. செத்துலாம் போகல, உசுரோட தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு வியாதி வந்திருக்கு. அதனால் அவங்கெல்லாம் வந்து ஜாம்பி ஆகி அங்கே இங்கேன்னு சொல்லி இருக்கு. இப்போ சத்தம் கேட்டதும் புறா ஜாம்பியும் வந்துட்டு வெளியே வந்துச்சு. இது வந்து ஜாம்பி ஹண்ட் கேம், ஓகேயா. ஸோ இதை வந்து பார்த்ததுமே எனக்கு வந்துட்டு ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ரன் பிடிஎஸ் எபிசோடு ஒன்று, அதில் 7 பேரையும் வந்து பஸ்ஸில் ஏற்றிட்டு ஜூக்கு புலி சிங்கம்லாம் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு ஒரு ஜாம்பி கண்டென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்டென்ட்டில் கூட நம்ம ஹோபியை தான் வந்துட்டு இறக்கி விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாங்க. எல்லாம் பசங்களாம் போயிட்டுருக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம் ஜாம்பிஸ் வந்து படுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இவர் கூட சுகா கூட வந்து பார்த்திங்கன்னா, அம்மா எனக்கு போக வேணாம்மா அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக்கில் ஒரு இது பண்ணியிருப்பாரு. அந்த எபிசோட் நம்ம வந்துட்டு பார்க்கலாம், ஓகேயா. இதே மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணலாம். அதில் ஹைலைட்டு நம்ம ஹாபி தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. தம்பி, நம்ம ஜூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேரிகேட் வந்துட்டு ரோட்டில் போட்டு வச்சுருக்காங்கப்பா, அதை யாராச்சும் ஓப்பன் பண்ணாதான்ப்பா நம்ம உள்ளே போக முடியும், யாராவது கூட வாங்கப்பா அப்படின்னு சொல்லி பசங்களை போயிட்டு க்ரூ மெம்பர் கேட்க, இவங்கெல்லாம் வந்துட்டு எங்கள் டீம்லேயே ரொம்ப தீர இவன் தாங்க, இவனை கூட்டு போகன்னு சொல்லி ஹோபியை கோர்த்து விட அங்கே போவாங்க. ஸோ அங்கே கேம் என்ன அப்படின்னா, அந்த பேரிகேட்டை எடுத்து ஓப்பன் பண்ணதுமே கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவர் வந்து ஏதாச்சும் போயிட்டு பேரிகேட்டை ஓப்பன் பண்ணுவார். பார்த்தா அந்த பக்கம் இந்த பக்கம் ஜாம்பி கடிக்க வர இவர் ஷூவெல்லாம் தெறிக்க விட்டுட்டு பறக்க விட்டுட்டு ஓடி இருப்பார். அந்த பக்கம் இதுக்கு பஸ்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், அடே என் ஷூ எங்கேயோ போட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஓபி முழிச்சுக்கிட்டு இருப்பாரா. எனக்கு அதெல்லாம் தான் அப்படியே ஞாபகம் வந்துச்சு. வேற லெவல் எபிசோடு அது. அதில் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது சுகா பாரா, அவருக்குள்ளே இப்படி ஒரு ஹியூமர் சென்ஸா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எபிசோடை நம்ம விரைவில் பார்க்கலாம், ஓகேயா. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஜாம்பி ஹண்ட்டுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ நம்ம ஜின்னும் ஹோபியும் வந்துட்டு வெளியே பயந்து ஓடிச்சிங்களா, ஊன்னு கத்திக்கிட்டு. இதில் வேற போகிறப்போ என்ன இருக்கும், இதுக்கு என்ன பண்ணியிருக்குங்க, நண்பன் ஒருவன் தான் எப்பயுமே வந்து கைவிடாமல் கடைசி வரைக்கும் நின்று காப்பாற்றுவான். அதனால் நம்ம வந்துட்டு பட்டி சிஸ்டம் போட்டுட்டு உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லி நண்பேண்டாட்டு வெற்றிக்குறியெல்லாம் போட்டுட்டு போயிருக்குங்கள்ல. ஆனால் போகிறப்போ என்ன இருக்கும், பயத்தில் ஜின்னு வந்துட்டு ஜின்னை அட்டாக் பண்ண ஒரு ஜாம்பி வருமா, நம்ம ஜேயோப் வந்துட்டு அவர் ஒரு கதவு இருக்கும், அதை திறந்து உள்ளே போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா கதவை பூட்டி வச்சிருப்பாங்க. ஐயோ என்னடா இது பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவர் அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுவார். நம்ம ஜின்னை திரும்பி பார்ப்பா, அப்படி ஒரு நண்பனா, சரி அட்லீஸ்ட் ஒரு தம்பியை வச்சு காப்பாற்றணுமா இல்லையா. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நம்ம ஜின்னு அவனக்கடி அவன் தான் அப்படின்னு சொல்லி ஜாம்பி கிட்ட காட்ட, நம்ம ஜாம்பி அஃப்கோர்ஸ் ஜின்னு முதலாளி ஆச்சே, அவர் பேச்சை தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதோட ஜாம்பிங்கிற கேரக்டரை விட்டு வெளியே வந்து நம்ம ஜேயோப்பை கடிக்க போயிருக்கோம். அட பக்கி இப்படி கோத்து விட்டேடான்ட்டு பிடிச்சி ஜாம்பியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மறுபடியும் இவங்க 2 பேரும் அப்படியே வெளியே ஓடி போயிருப்பாங்க. வெளியே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, ஏண்டா வாக்கி டாக்கி கேமரா நீ எல்லாத்தையுமாடா போட்டு வருவேன். சோக்கா சொல்லுவேன், நான் என் பேண்ட்டை தூக்கிட்டு ஓடி வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு, உசுரை காப்பாற்றிட்டு வர்றதுக்குள்ளேயும் நான் பட்ட பாடி எனக்கு தண்டை தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜெயோப் சொல்ல, சரி வா இப்போ வேறு வழி இல்லை, எப்படி நம்ம உள்ளே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு உள்ளே வராங்க. எமர்ஜென்சி ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 பேர்த்துக்கும் சரி பயம். அந்த நேரம் பார்த்து ஃபோன் அடிக்க, எங்கேந்திரா வந்துட்டு ஃபோன் அடிக்குது, அங்கே பாரு ஜாம்பி, அந்த டாக்டர் ஜாம்பியை கட்டி போட்டிருக்காங்களே, அதை கட்டி தாண்டா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரி அதோட பாக்கெட்டில் இருந்து தான் வந்துட்டு ஆண்டு ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நம்ம போய் அதை எடுப்போம் அப்படின்ட்டு 2 வந்து உள்ளே போதுங்க. டேய் ஹோபி, நீ வந்துட்டு ஃபோன் எடு, நான் எப்படி அந்த ஜாம்பியை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு நம்ம ஜின்னு போக, இந்த பக்கம் ஹோபியும் நம்பிக்கிட்டு பக்கத்தில் போகிறாரா. ஜின்னு பாருங்களேன், ஜாம்பியை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறன்ற பேரில், என்ன ராசா ரொம்ப வேர்க்குதா அப்படின்ற மாதிரி காற்று வீசிக்கிட்டு இருக்காரு. அட பாவிடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி எப்படியோ ஒரு வழியாக அந்த ஃபோனை எடுக்க, இந்த இடத்துல இன்னொரு மொமெண்ட்டு, பிடிஎஸ்கே உண்டான ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட கேம் விளையாட சொன்னால் ஓவராக இன்வால்வ் ஆகிடுச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேமரா முன்னாடி ஃபேஸு காட்டிட்டு இருக்கணும், ஓகேயா. ஏன்னா இது வந்து ஒரு ஷோ, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ, ஒரு ஆர்மிஸ்க்காக ஆடியன்ஸ்க்காக நடத்துகிற ஒரு ஷோ. அப்போ என்ன பண்ணணும், எதுவாக இருந்தாலும் கேமரா முன்னாடி வச்சு தான் காட்டணும், அப்போ தான் நமக்கு தெரியும். இதுங்க என்ன பண்ணிவிடுங்கன்னா, ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் அதில் இன்வால்வ் ஆகி பட்டை காமிச்சிட்டு நிற்கிறது, சில நேரத்தில் முதுகை காமிச்சிட்டு நிற்கிறது, இப்படி இருப்பாங்க. கேமராமேன் அப்புறம் திட்டுவானுங்க, திட்டினதுக்கப்புறம் திரும்பி பார்ப்பானுங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த இதுலேயுமே வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ஒபசையோ அப்படின்னு சொல்லிட்டு எபசையோன்ட்டு நம்ம ஜேயோப்பு பேச ஆரம்பிச்சிருவார். ஜின்னு பாப்பாரு, டே கொஞ்சமாக அது ப்ரொஃபஷ்னலாக பிஹேவ் பண்ணுடா, ஏன்னா அவர் ஷோ இல்லை, அவர் தெளிவாக தான் இருப்பா. அப்படி நம்ம ஜேயோப்பு வந்துட்டு தெரியாதனமாக ஸ்பீக்கரில் போடாமல் அப்படியே காதில் வச்சு பேச, ஸ்பீக்கரில் போட்டால் தானே நமக்கு கேட்கும், அதனால் அப்படி வந்து இது பண்ணுவோம். சரின்னு சொல்லி அந்த நேரம் பார்த்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் வந்துட்டு இந்த மாதிரி
ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்துட்டு நீங்கள் போகணும். அங்கே உங்களுக்கான வந்து அடுத்த க்ளூ இருக்கும். அந்த க்ளூ வச்சு நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட்லாம் இருக்கும், ஜாம்பி பற்றின ரிப்போர்ட் இருக்கும், அதை போய் நீங்கள் தேடணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படித்தவுடன் டெலிட் செய்யவும் அப்படின்னு மெசேஜில் போட்டிருக்கேன். இவரும் டெலிட் பண்ணிட்டு, கொடுமடா சாமி, மேலே போக வெளியே போனால் ஒட்டு மொத்தமாக மேலே போயிடுவோமேடா அப்படின்னு வெளியே எட்டி பார்க்க அவங்க வெறிகொண்டு வெயிட்டிங்கில் இருக்காங்க இந்த ஜாம்பிஸு. அப்புறம் எப்படி தான் வெளியே போகிறது, எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டு செஞ்சு தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி வெளியே வர. இதுக்கப்புறம் தான் நெயில் பைட்டிங், ஃபிங்கர் பைட்டிங் மொமெண்ட்லாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமு, அந்த ரூமில் லேசர் லைட்டு செட்டப் போட முடியலன்னு கஞ்ச பிஸ்னாரிங்க கைத்தில் பெல்லை கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னு சொல்லி நான் தப்பாக நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது பிடிஎஸ் க்ரூவா கொக்கா, நாங்கள் சின்ன சின்ன டீட்டெயிலுமே செதுக்குவோம், இதை விடுவோமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு வேலை பார்த்துருப்பாங்க. என்னன்னா ஜாம்பிஸ்க்கு என்ன ட்ரிகர் பண்ணும், இதில் பெல்லை கட்டி வச்சுருக்காங்களே, இதை தாண்டப்போ தெரியாத்தனமாக சத்தம் போட்டாலும் அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. ஜாம்பிஸ்லாம் வந்துட்டு அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும் இல்லையா, ஸோ அதை செத்த நேரத்தில் க்ரூவுக்கு வந்துட்டு புத்தி இல்லையோன்னு சந்தேகப்பட்டுட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் ஸோ ஜாரி. இப்போ நம்ம ஜின்னு வந்துட்டு களத்தில் இறங்கிட்டா. அப்படி சரி ஓகே நான் போகிறேன், நான் தாண்டி போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் போகிற நேரத்திலே பேண்ட்டு பட்டு பெல் அடிக்க ஜாம்பி அலர்ட் ஆகிடுச்சு. அட நாசமாக போகிறவனே, உன்னை யார் போக சொன்னா, இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வயலில் நாற்று நடுறவங்க போல் எல்லா பக்கமும் தொங்குறத என்னடா பேண்ட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பின்ன இழுத்து பிடிச்சி ஜெயோப்பு இறங்க. அங்கே ஜாம்பிஸ் இறங்கிட்டானுங்க. டோர்கிட்ட வந்துட்டு அவனுங்க முட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமாம் ஜின்னு எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐயா டோரை வந்துட்டு தடுக்கிறாராமா. எலிக்குஞ்சு லாரி அடியில் மாட்டின எலிக்குஞ்சு மாதிரி அவர் டோரை தடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஜேயோப்பு என்னதான் பேண்ட்லேருந்து பட்டாலும் சத்தம்லாம் கேட்டு ஜாம்பிஸ் வந்தாலும் இவர் இந்த பக்கம் வந்துட்டார். வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து போட்டிருக்காங்க அடுத்து என்ன பண்ணணும்னு. அதுங்களையுமே இந்த ஜாம்பிஸ் பற்றி சும்மா இருக்குதுங்களா, பூரா டோரை உடச்சிக்கிட்டு உள்ளே வர நம்ம ஜின்னு முன்னாடி என்ன பண்ணார், போக முடியாமல் அந்த பேண்ட்டு இது பட்டு பெல் அடித்து செஞ்சு ஜாம்பிஸ் எழுப்பி விட்டாரா. எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த எக்ஸ்மேன் மாஃபியாலாம் இருப்பாங்கல்ல கேமில், அந்த மாதிரியான கேரக்டராக இருப்பார் போல். ஜாம்பிஸை தூண்டி விட்டதே இவர் தான். இப்போ இவர் ஹை ஜம்பை பார்க்கணுமே, அதுங்க கிட்டேருந்து தப்பிக்க குதிச்சு ஓடியார. எங்கே நீ குதிக்கிறடி அப்படின்ட்டு ஜாம்பிஸ் போய் கடிக்க ஆரம்பிக்க. கரெக்டாக இந்த சீனில் ஜின்னை பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்தார். அப்படியே குழந்த மாதிரி ஒரு ஓரத்தில் போய் ஒண்டிக்கிட்டு அந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து கடி வாங்கிட்டு இருக்க அந்த சீன் இருக்கே, வேறு லெவலில் க்யூட்டாக இருந்தார். அதை பார்த்துட்டு ஜெயோப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, அடே என் அண்ணன் மேலே கை வச்சிட்டிங்கல்ல, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போய் அடித்து துவம்சம் பண்ணுவார்னு பார்த்தா ஐயோ மாட்டிக்கிட்டானே, நம்ம சேஃபுக்குள்ளே உக்காந்துருவோம் அப்படின்னு பீரோ ஓப்பன் பண்ணி உள்ளே போக ஜாம்பி பிடிச்சிடுதுங்க. எங்கே ராசா போகிற, வா வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, அடே கடிக்காதீங்கடா, நான் சரண்டர் ஆயிரேன்டா அப்படின்னு காலில் விழுந்து சரண்டராக, வல்லவராயனே வாழை வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துட்டு அப்படி ஜெயோப்பு. அதை பார்த்தா ஒரே சிரிப்பு. எனக்கு இல்லை, ஜெயோப்பை கடிக்க போன அந்த ஜாம்பி அதுவே பார்த்து சிரிக்குது ஜெயோப் பண்ண வேலையை பார்த்துட்டு. அப்புறம் என்ன, வெளியே ஏதோ புடால்னு சத்தம் கேட்கவும் இங்கே இருந்த ஜாம்பிங்கெல்லாம் அங்கே போயிடுதுங்க. பார்த்தா 2 ஜாம்பியை மட்டும் விட்டுட்டு போயிடுச்சிங்க. யாருன்னு பார்த்தா வேறு யார், கடி வாங்கின நம்ம ஜின்னு ஜெயோப்பும் பார்க்குறாங்க. ஜின்னு ஒரு பக்கம் ஏதோ புஷ்பா மாதிரி இழுத்து நடக்க ஜெயோ பார்க்குறாரு. இங்கே பாரு அந்த ஜாம்பிங்க நான் நல்லா எஸ்கேப் ஆனேன்னு எனக்கு இந்த வாட்சை கிஃப்ட் பண்ணிட்டு போயிருக்குதுங்க அப்படின்னு சொல்லி காட்ட, எஸ்கேப்பா அப்போ நானே அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்க, அவனை தான் தூக்கி போட்டு கடிச்சிதுங்களே, நீ வந்துட்டு அஃபெக்ட் ஆகிட்ட, செத்து போகிற அப்படின்ற மாதிரி ஜெயோப் சொல்ல, நான் தான் காலில் விழுந்து தப்பிச்சிட்டேன்னு, எப்படி என் மாஸ்டர் பிளான் அப்படின்னு ஜெயோப் இது பண்ணவும் இந்த பக்கம் வந்துட்டு என்னை டச்சு கூட பண்ணலையே அப்படின்னு அவர் பெருமை பீத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் ஜாம்பியா அப்படின்னு ஜின்னு கேட்க, அந்த நேரம் க்ரூ மெம்பர்ஸ் வாக்கி டாக்கியில் ஜாம்பி வந்துட்டு யாருக்கு வந்து வாட்ச் கட்டி விட்டாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஜாம்பி ஆக போகிறாங்க அப்படின்னதும், அவங்கள தான் ஜாம்பி கடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் இங்கே ஒரே குஷி, தொப்பின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதில் வேற 30 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு ஜெயோப் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத அண்ணன், நான் இருக்கேன் போயோ அப்படின்னு அவன் சொல்லிட, நம்புடா வா போயிட்டு ஆயுதங்களை எடுப்போம் அப்படின்ட்டு போக, அங்கே பார்த்தா ஒரு ரூமில் AK-47 இருக்குது. ஆமாம் இதுக்கு பேர் AK-47 தானே, யாருக்கு தெரியும். பொம்மை துப்பாக்கின்னு சொன்னால் நம்ம பசங்க கௌரவத்துக்கு இழுக்கு. ஏன் அதில் கூட பொம்மை துப்பாக்கினா கூட பொம்மை குண்டுலாம் இருக்கும். ஆனால் இதில் நானும் ரவுடி தான் படத்தில் வரப்போல குருவி கத்துற சத்தம் தான் கேட்குது. பாத்தியாப்பா
இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்லாம் இருக்குப்பா. இந்த துப்பாக்கியில் சுட்டா ஜாம்பி உடம்புல அப்படியே செவப்பாக வந்துட்டு ரத்தம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் வந்துருங்கிற போது குண்டே இல்லைங்கிறேன். கேமராவில் பார்த்துட்டு வெளியே இருக்க க்ரூ மெம்பர்ஸ்லாம் அவங்க ஒரு வேஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு இவங்க சுடுறதை பார்த்துட்டு லைட் எரியும். அதை பார்த்துட்டு ஜாம்பி நம்ம செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே செத்து போயிடும். இதுக்கு முன்னாடி இங்கே எப்படி வந்திருப்பாங்கன்னா, ஜாம்பிக்கு லைட்டு வெளிச்சம் ஆகாதான், அதனால் ஒரு டார்ச் லைட்டை வச்சு வாழ்க்கையை காப்பாற்றிருப்பாங்க. அப்புறம் துப்பாக்கி எடுத்துகிட்டு டிஷ்கோல்னு சத்தம் மட்டும்தான். எல்லா ஜாம்பிஸும் சரிஞ்சு விழ இடையில நம்ம ஜேயோப்புக்கு ஒரு தண்ணி துப்பாக்கி கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு அவர் ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு ரூமில் இன்னொரு துப்பாக்கி இருக்க, அதை தூக்கி ஜேயோப்கிட்ட கொடுத்துட்டு சிங்கம் ஒன்று பூரப்பட்டதேன்னு நடப்பாங்கன்னு பார்த்தா, அடே நீங்கள் உண்மையாகவே மிலிட்ரிக்கு போயிட்டு தான் வந்தீங்களாடா, ஏன் மேகோக்கா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள் ஆர்மிஸ், அவங்க துப்பாக்கி அக்குள்ள வச்சு அண்டை கொடுத்துட்டு வரான். எனக்கு பார்க்குறப்ப என்ன கொடுமை பேங்க் பிடி நிமிது அப்படிங்கிற போல் இருக்க. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பசங்களை துப்பாக்கியோட பார்க்குறப்போ வேற லெவலு ஃபீலிங் தான். அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்காகத்தான் பிடிஎஸ் க்ரூ இவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ப்ரௌடாக இருக்குது. ரைட்டு, அப்புறம் என்ன, இப்போ ஜாம்பி ஜேயோப்பை வந்துட்டு கடிச்சிச்சா, மருந்து வேணும், அதை போட்டால் தான் ஜேயோப் உசுர் பொழைப்பார். அதை எங்கே இருக்குதுன்னு சொல்லி 3வது மாடியில் ஒரு வழியாக அங்கே போக, 3வது மாடியில் இருக்குன்னு சொல்லவும் அங்கே போக, கீ கண்டுபிடிச்சி போகிற வழியில் நம்ம ஜேயோப்புனா, இங்கே பாரு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நீ அந்த ஜாம்பிஸ்ட்டை மாட்டிக்கக்கூடாது, எனக்கு இன்னும் நேரம் கம்மியாக இருக்குது, நீ எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் பேசி கூட்டிகிட்டு வர, டேய் உன்னை விட்டு நான் ஒருபோதும் போக மாட்டேன்டா, உன் உயிரை நான் காப்பாற்றே தீர்வேன், நமக்கு இன்னும் 3 நிமிஷம் இருக்குது, இதுவை வந்துட்டு தளர விட்றாத, அது என்ன சொல்லுவாங்க, மனசை வந்து தளர விட்றாத அப்படின்னு சொல்லி ஜின்னு ஆறுதல் சொல்ல, 3வது மாடிக்கு போனால் ஒரே புகை மண்டலமாக இருக்குது. ஜாம்பிலாம் அதுவே கீழே விழுந்து கிடக்கு. என்னடா நம்ம இவங்களை அட்டாக் பண்ண வந்தால் ஆல்ரெடி மயக்கம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு ரூமுக்கு போக, அங்கே தான் இருக்குது அந்த மருந்து. டே ஹோபி, இதான் மருந்து போலடா, இதை குடிடா அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க, அவர் பார்த்துட்டு ஆடி கண்டாதை கொடுக்க கொல்ல பார்க்குறியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும், இல்லைடா ஹோபி கண்ணா, உன்னை போயிட்டு கொல்லுவானா, மோந்து பாரு மோகு ட்ரிங்க் போல தான் இருக்குது, இதை எடுத்து கல்ப்பு நடி அப்படின்னு சொல்லவும், நம்ம ஜெயப்பும் குடிச்சு முடிக்க, எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரில, இல்லை நல்லா தெரியுது, டேபிளுக்கு அடியிலேருந்து தான் வரானுங்க. ஐயோ அண்ணா என்னையா இது புதையில கத்த பூதம் மாதிரி முதுன்னு வரானுங்கன்னு சொல்லி தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஜாம்பிஸை வந்து சுட்டு தள்ளிட்டே ஓடினா, இடையில அண்ணன் கண்ணு ரிப்பேரு, ஜேயோப்பு சுட்டாலும் சாகலை, ஜின்னு சுட்டாலும் சாகலை. ஜின்னோ டே ஹோபி, நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ வாழணும், போடா போ அப்படின்னு சொல்லி தாவுடா செவலை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, நம்ம ஜேயோப்பு ஒரு வழியாக வெளியே ஓடி வர, எங்கப்பா அவன் கூட அனுப்பி வச்ச எங்கள் முதலாளி அப்படின்னு க்ரூ கேட்டா, அவரு உள்ள செத்துட்டாரு போலங்க அப்படின்னு ஜேயோப் சொல்லவும், அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கேப்லாம் போட்டு விட்டு கேக் எடுத்துகிட்டு வரானுங்க. அட துரோகிங்களா அப்படின்னு சொல்லி நினச்சா, பின்னாடியே ஜின்னு வந்துட்டு அப்படி அவருக்கும் தொப்பியை மாட்டி விட்டு வெற்றிகரமாக மிலிட்ரிக்கு வந்து போய் பணியை முடித்து வெளியே வந்ததால் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கொடுக்க. ஆனால் எனக்கும் ஒரு ஆசை, பிடிஎஸ் டிஸ்பேண்ட் ஆகிறதுக்குள்ளே ஒரு தடவையாச்சும் அவங்க கொடுத்த கேக்கை வெட்டி சாப்பிடணும், அம்பட்டுதான் என் ஆசை. அப்புறம் என்ன, ஒரு வழியாக வந்துட்டு எப்படியோ இந்த கேமை வந்து முடிச்சிட்டாங்க. நம்ம ஜேயோப்பை வந்துட்டு ஜாம்பி மருந்தை கொடுத்து காப்பாற்றிட்டாங்க. கடைசியில் ஜின்னு வந்து கடி வாங்கினார், அவர் எப்படி திரும்பி வந்தாருன்னு தெரியல, அதெல்லாம் நமக்கு முக்கியமாக அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜின்னை வந்துட்டு க்ரூ மெம்பர்ஸு போ நீ போயிட்டு அடுத்த எபிசோடுக்கு ஆளைப்புடி, நீ போயிட்டு வேர்ல்டு டூருக்கு நாளைக்குறி அப்படின்னு வழி அனுப்பி வச்சிட்டானுங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. எப்படி இருந்துச்சு என்னோடைய பிரேக் டவுன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, என்னடா நடந்த மாதிரியே சொல்லலையே அப்படின்னு சொல்ல நினைக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம கற்பனை கடல்லேருந்து அள்ளி தெளிச்சிருப்பேன், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. ஓகேயா? சரி, ஓகே. எபிசோடு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இடைப்பட்ட நேரத்தில் டமால் டுமில்னு தடால் புடால்னா சத்தம் கேட்டிருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா வேலை பார்க்குறதுன்றத வீடியோவில் காட்டுதாம்மா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ராஜலகுட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். டடா பை, டேக் கேர், அன்யாங், லவ் யூ. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஒரு ஆர்மிஸுக்கு இன்னொரு ஆர்மி ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி? ஹெல்ப் கேட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்களேம்மா. சரி, ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டடா பை, டேக் கேர், அன்யாங்.